தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 8931 நாட்கள் தலைமை பதவியை வகித்துள்ள பிரதமர் மோடி இந்தியாவின் நீண்ட கால தலைவர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். குஜராத் முதல்வர் மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமர் என 8931 நாட்கள் தலைமை பதவி வகித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2001ஆம் ஆண்டு குஜராத் முதல்வராக பதவியேற்ற அவர் 2014 வரையிலும் 12 ஆண்டுகள் 227 நாட்கள் அப்பதவியை வகித்தார். தொடர்ந்து 4 முறை அவர் முதல்வராக பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதும் முதல் முறையாக பிரதமரானார். அதன்பின் பிரதமர் மோடி தலைமையில் 2019, 2024 மக்களவைத் தேர்தல்களில் பாஜக ஆட்சியை பிடித்தது. இதன் மூலம் தற்போது வரை 8931 நாட்கள் பதவி வகித்து வரும் அவர் இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த தலைவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதன் மூலம் சிக்கிம் முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங்கின் 8930 நாள் சாதனையை பிரதமர் மோடி முறியடித்துள்ளார். நகை பிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இன்று தங்கம் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 670 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 5,360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,03,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து 1 கிராம் 235 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 15,000 குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,35,000க்கும் விற்பனையாகிறது. அமைச்சர்கள் தவறு செய்துள்ளதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் எதிர்பார்த்த இடங்கள் கொடுக்கப்படாததால் தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகி இருக்கிறது. இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், கூடுதல் இடங்கள் 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரினால் திமுக எங்களை பொருட்படுத்தவில்லை. RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் திமுக அரசை வழி நடத்துகிறார்கள். 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்தெந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள் அவர்களது துறையில் எவ்வளவு தவறுகள் செய்துள்ளனர் என்பதற்கு ஆதாரம் என்னிடம் உள்ளது. இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள் என்று வேல்முருகன் சவால் விடுத்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பெரம்பூரில் தாவேகா தலைவர் விஜய் தொடங்க இருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிடும் சூழலில் 100 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 134 தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் இன்னும் ஓரிரு நாட்களில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அவர் போட்டியிட இருப்பதாக சொல்லப்படும் பெரம்பூரில் இருந்து பரப்புரையை தொடங்கும் விஜய் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடிவு செய்திருக்கிறார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்கின்றனர். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வரவில்லை. எனவே 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ், திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என தெரிகிறது. புதுச்சேரியில் தனித்து போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகம் 30 தொகுதிகளிலும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறது. கோடை விடுமுறையில் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் வசதிக்காக தெற்கு ரயில்வே கோடைக்கால சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 17ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்க உள்ளது. மேலும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தற்போது விருதுநகர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி நோக்கி சிறப்பு ரயில்களை இயக்க
தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை கொடிப்பட்டம் பல்லக்கில் ரத வீதிகளில் கொண்டு செல்லப்பட்டு கொடி கம்பத்தில் கட்டப்பட்டது. பின்பு சர்வ அலங்காரத்தில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி கொடிக்கம்பம் முன்பு எழுந்தருள சிறப்பு அலங்காரம் பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக ஏப்ரல் 2ஆம் தேதி சூரசம்ஹார லீலை, 3ஆம் தேதி பட்டாபிஷேகம், 4ஆம் தேதி திருக்கல்யாணம், 5ஆம் தேதி தேரோட்டம், 6ஆம் தேதி தீர்த்த உற்சவம் நடக்க உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 48 மணி நேர கெடு விதித்திருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி வைத்திருப்பதால் 700க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் வளைகுடா பகுதிகளில் காத்து கிடக்கின்றன. இதன் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலையும் கடுமையாக உயர்ந்து இருக்கிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். அவ்வாறு செய்யாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்படும் என்றும் அவர் மிரட்டியுள்ளார். அப்படி நடந்தால் வளைகுடா பகுதிகளில் உள்ள எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகள் தகர்க்கப்படும் என ஈரான் பதில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐபிஎல் போட்டிகளில் இதுவரை 300 ரன்கள் என்பது எட்டப்படவே இல்லை. இந்த ஆண்டு இந்த கனவு நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்து உள்ளது. கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் வேகமான ரன் குவிப்பு என்ற இலக்கை நோக்கியே பயணிக்கின்றன. டெஸ்ட் போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் 500க்கும் மேற்பட்ட ரன்கள் குவிப்பதும், ஒருநாள் போட்டிகளில் முதல் இன்னிங்ஸில் 300 ரன்கள் இப்போது சாதாரணமாகிவிட்டது. அதே சமயம் T20 போட்டிகளிலும் 300 ரன்கள் எட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஐபிஎல் போட்டிகளில் மட்டும் இந்த உயரம் எட்டப்படவில்லை. ஆனால் இது இமாலய இலக்கு என்றாலும் கைகெட்டிய தூரத்தில்தான் சாதனை காத்திருப்பதையும் மறுக்க முடியாது. 2024 ஐபிஎல் போட்டிகளில் 287 ரன்கள், 2025இல் 286 ரன்கள் என சாதனைக்கு சில ரன்கள் மட்டுமே தேவை என்ற அளவில் முடிந்து இருக்கிறது. எனவே இந்த முறை 300 ரன்களை கடப்பது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. திருமணத்திற்கு அழைக்கவில்லை என வருந்திய சிறுமியை வீட்டிற்கு அழைத்து விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா தம்பதி உபசரித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த மாதம் 26ஆம் தேதி விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு சிறுமி ஏன் என்னை திருமணத்திற்கு அழைக்கவில்லை என மழலை குரலில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த பதிவிற்கு விஜய் தேவரகொண்டா விரைவில் வீட்டிற்கு அழைக்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கும் சொல் என பதிவிட்டிருந்தார். சொன்னதை போலவே தற்போது விரோஷ் தம்பதியினர் அச்சிறுமியை அழைத்து அவருக்கு பிடித்தமானவற்றை பரிமாறி உள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. హాయ్ ఫ్రెండ్స్, విజయ్ దేవరకొండ రష్మిక పెళ్ళైంది కదా, అప్పుడు మనల్ని కూడా పిలవచ్చు కదా పెళ్ళిళ్ళకి. మళ్ళీ మిమ్మల్ని పిలుచురు, లడ్డూలు పడుతురు, అన్నదానం పడుతురు. మనం కూడా ఫ్యాన్సీ కదా, నేను కూడా ఫ్యాన్సీ కదా, నేను కూడా రీల్స్ చేస్తున్నారు కదా, నేను కూడా రీల్స్ చేస్తున్నా కదా. పిలిస్తే ఏమవుతుందంట, ఈ వీడియో వాళ్ళకి షేర్ చేయండి. పిలిస్తే ఏమవుతుందంట. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.